நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு கிரீன் சிக்னல் தந்த சீனா. அமெரிக்கா சீன வர்த்தக போரானது முடிவுக்கு வருகிறது. அதன் காரணமாக உலகளாவிய உற்பத்தி துறையும் தொழில்நுட்பத்துறையும் உலோகத்துறையும் எழுச்சி பெறப்போகுது அப்படின்னு சீனா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு சீனா என்ன கிரீன் சிக்னல் தந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது, விவேக் ராமசாமி தெரியுமா? அந்த விவேக் ராமசாமி அவர்கள் மீது வன்மத்தை கக்கி இருக்கின்றார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். விவேக் ராமசாமி யாருன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாக குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டவர் தான் இந்த விவேக் ராமசாமி. பயோடெக் என்ற மருந்து நிறுவனமும் ரோவன்ட் என்ற மருந்து உற்பத்தி கழகத்தையும் தொடங்கியவர் தான் விவேக் ராமசாமி. ஸோ அவர் சில கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றார் H1B விசா தொடர்பாக. அதற்கு தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் பார்த்தீங்கன்னா விவேக் ராமசாமி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் விமர்சனம் பண்ணியிருப்பது நியாயமானதா இல்லை விவேக் ராமசாமி அவர்கள் சொன்னது நியாயமானதா என்ற விஷயத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா தான் உளவு பார்ப்பதில் கில்லாடின்னுவாங்க. அவங்களை விட சிறந்தவர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாட் அமைப்பு. ஆனால் உலகத்தில் இரண்டாவது சிறந்த உளவு அமைப்பு CIA என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்க உளவு அமைப்பு. ஆனால் அந்த நாட்டுக்கு ஒரு மர்ம பார்சல் வந்திருக்குது. அது வச்சிருக்குது பாரு வேட்டு. அதுவும் எங்க வந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது எல்லோரும் அதிசயித்து போகின்றார்கள். ஸோ அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அமெரிக்காவுக்கு கிரீன் சிக்னல் தந்த சீனா கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு நியாயப்படியாக உலோகங்களை ஏற்றுமதி பண்ணணும் சீனா கொடுத்த வாக்குறுதிப்படி. அப்படி கொடுத்த வாக்குறுதிப்படி ஏற்றுமதி பண்ணலைன்னு வச்சுங்களேன், நாங்கள் ஒரு வருட காலத்துக்கு உலோகங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான தடையை நீட்டித்திருக்கிறோம். அதனால எங்களால் பார்த்தீங்கன்னா அரிய மண் கனிமங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடை விதிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அமெரிக்காவுடைய உற்பத்திக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் 100% வரியை போடுவோம். ஏற்கனவே சீனாவை பொறுத்த வரைக்கும் 57% வரியை சுமந்து கொண்டிருந்தது. இப்போ 100% வரி என்றால் சீனாவுக்கு 157% வரி அமெரிக்கா போட்டுரும். அது எப்படா நடைமுறைக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சீனாவை மிரட்டி இருந்தாங்க. உடனடியாக சீனாக்காரனை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 9ஆம் தேதி அதிரடியாக அமெரிக்காவை பகைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பலமுறை பேசினது தான், அமெரிக்காவை குறிவைத்து பல பொருட்களை உற்பத்தி பண்ணி வச்சிருக்குது சீனா. அதனால வரி ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சீனா உற்பத்தி துறையும் பாதிக்கும், ஏற்றுமதி துறையும் பாதிக்கும். அதே மாதிரி அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சீனாவில் இருந்து தான் 40% பொருட்களை இறக்குமதியும் பண்ணுது. அதனால சரி, பரஸ்பரம் யாராவது விட்டு கொடுத்தா மட்டும்தான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அக்டோபர் 9ஆம் தேதி லித்தியம் பேட்டரி போன்ற சில உலோகங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கான அனுமதியை வழங்கிச்சு. பிறகு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் தென்கொரியாவுக்கு வந்தாரு. அங்க சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களை சந்தித்தாரு. இரு நாட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அரிய மண் கனிமங்கள் ஏற்றுமதி பண்றதுக்கான ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பித்தாங்க. நீங்க தொடர்ச்சியாக அமெரிக்காவுடன் எந்த அளவுக்கு நட்பு உணர்வுடன் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரியானது படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் உறுதியளித்தாரு. அதன் அடிப்படையில் இப்ப சீனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மிகவும் விருப்பப்படுகின்ற தனிமங்கள் என்று சொல்லப்படுகின்ற கேலியம், ஜெர்மானியம், ஆன்டிமனி, அப்புறம் இரட்டை பயன்பாடு கொண்ட கிராஃபைட்டு, இது போன்ற பொருட்கள் அத்தனையும் அமெரிக்காவுக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனால் இரட்டை பயன்பாடு கொண்ட கிராஃபைட்டை தவிர சூப்பர் ஹாட் என்று சொல்லப்படுகின்ற கேலியம், ஜெர்மானியம், ஆன்டிமனி இது மாதிரியான ரேர் எர்த் மெட்டலை அமெரிக்காவுக்கு நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம். அதுக்கு இருக்கக்கூடிய தடையை நாங்கள் இந்த மாதம் 7ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் எந்தவித தடையும் இல்லாம ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சீனாக்காரன் அமெரிக்காவுக்கு ரேர் எர்த் மெட்டலை ஏற்றுமதி பண்றதுக்கான தடையை நீக்கியிருக்கான். ஒரு ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த தடையை நீக்கியிருக்கான் சீனாக்காரன். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வர்த்தக தடை இருப்பதனால சீனாவுடைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகாம நிக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரி தடைகளை தளர்த்துவதன் மூலமாக மற்ற வர்த்தக வாய்ப்புகளை சீனா பெறும் என்று அவங்க நினைக்கிறாங்க.
அதனால மற்ற துறையில கவனம் செலுத்த வேண்டும் என்றால் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சீனா இப்படி விட்டு கொடுத்து இருக்கிறது. ஏன்பா கிராஃபைட்டும் ஏற்றுமதி பண்ணலாமே அப்படின்னு சொல்கின்ற போது இந்த கிராஃபைட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமா பயன்படுத்துது. ஒன்று செமிகண்டக்டருக்கும் பயன்படுத்துறாங்க, ரெண்டாவது பென்சில் போன்ற பொருட்களுக்கும் இந்த கிராஃபைட் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் பென்சில் போன்ற வீட்டு உபயோக பொருட்கள் பயன்படுத்துவதற்கு, அழகு பொருட்கள் செய்வதற்கு பயன்படுத்துவதற்கான கிராஃபைட்டை இது ரிஃபைன் பண்ணல. ஆனா செமி கண்டக்டருக்கான கிராஃபைட்டை மட்டும்தான் சீனா வந்து ரிஃபைனர் பண்ணுது. அதனால அதனுடைய வேல்யூவே தனி. ஸோ அது மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய வரியை குறைக்கணும். அது மட்டும் இல்லாம கிராஃபைட்டை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கான சாத்திய கூறுகளை வந்து ரொம்ப கடுமையான சரிபார்ப்புகளை சீனா செஞ்சுட்டு இருக்குதான். பிறகு சாத்தியக்கூறு ஏற்படுகின்ற தருணத்துல கிரைஃபைட்டும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல இன்னைக்கு கிராஃபைட் இல்லை என்றால் செமிகண்டக்டர் இல்லை என்ற ஒரு நிலை தான் இருக்குது உலகத்துல. ஆனா அதுக்கு மட்டும் தடை விதிச்சுட்டு மற்ற எல்லாவற்றையும் ஏற்றுமதி பண்ணிருக்குது சீனா. இதுவே அமெரிக்காவுக்கு கிரீன் சிக்னல் தானுங்க. இனிமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏஐ துறையா இருக்கலாம், உலோக உற்பத்தி துறையா இருக்கலாம், எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் பெறும், உற்பத்தி பெருகும் அப்படின்னு அமெரிக்கர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி சீனா அமெரிக்காவுக்கு இடையில வர்த்தக போட்டி குறைவதன் காரணமாக மற்ற நாடுகள் மீது இருக்கக்கூடிய தடையும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஹேவர்ட் லுக்னிக் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகத்துறை அமைச்சர் அமெரிக்காவில். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வரி போடுகின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரம்ப் அவர்கள் ராஜதந்திர முறையை பயன்படுத்துறாரு. இந்த ராஜதந்திர முறையின் காரணமாக அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளும் அமெரிக்காவுக்கு வர்த்தக ரீதியா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நாடுகளா இருக்கலாம். எல்லா நாடுகளும் வந்து அந்தந்த நாடுகள்ல அமெரிக்காவுக்கு சரியான வாய்ப்புகளை வழங்கும். இப்படி வரி போட்டதன் காரணமாகத்தான் உலகத்துல பல நாடுகள்ல போர்கள் நிறுத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்துல அந்த வரிக்கு எதிரான தீர்ப்பு வரப்போகுது. இப்போ இந்த தீர்ப்பானது ட்ரம்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கழுத்தை நெரிக்கின்ற ஒரு விஷயமா இருக்குது. ஒருவேளை எந்தெந்த நாட்டுக்கிட்டலாம் நீங்க கூடுதலான வரியை வந்து வசூல் பண்ணீங்களோ அந்த வரியை நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்தா வரும். அதனால ட்ரம்ப் இப்ப என்ன அறிவித்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரி கலெக்ஷன் பண்ண அத்தனை பணங்களையும் வந்து அமெரிக்கா குடிமகனா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் $2000 இலவசமா கொடுக்க போறோம். போங்க, நான் வரி போட்டதுனால தானே இந்த பணம் வந்தது, இங்கு இருந்து நான் அமெரிக்க மக்கள் கிட்ட இருந்து சுரண்டலையே. ஸோ அமெரிக்காவை இத்தனை நாளும் சுரண்டி பிழைத்த பல நாடுகள் கிட்ட இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய நியாயமான பணத்தை தான் வரியாக பெற்றேன், அது அமெரிக்கர்களுக்கு தான் போய் சேரணும், அதனால $2000 ஒவ்வொருத்தரும் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதன் மூலமாக ட்ரம்ப் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துல அந்த நாட்டுல தான் எடுத்த முடிவு தவறு என்று வந்துடக்கூடாது. டாலரை திருப்பி கொடுக்க சொல்றாங்க, கொடுக்க சொல்லாம போறாங்க, அது தனிப்பட்ட விஷயம். ஆனா ட்ரம்ப் எடுத்த முடிவு அமெரிக்கா உச்ச நீதிமன்றத்துல தவறானது. இது உலகளாவிய வர்த்தக போட்டியும் தொழில்துறை மந்த நிலையும் உருவாக்கும். இந்த மாதிரி அமெரிக்கா எடுத்திருக்க கூடாது. ட்ரம்ப் தவறான முடிவு எடுத்துட்டாரு. தன் அதிகாரத்தை தாண்டி அமெரிக்க பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் செனட் உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டு அதிகாரத்தை ட்ரம்ப் அவர்கள் தன் கையில் எடுத்துக்கிட்டாரு. இது தவறு என்று அரசியல் சட்ட பிரிவை அடிப்படையாக காட்டி ட்ரம்ப்புக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாங்கன்னா அது ட்ரம்ப்புக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும். இப்பவே வந்து ட்ரம்ப் அவருடைய கட்சியானது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய மேயர் தேர்தலில் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வருது. அதனால இந்த வரி தொடர்பாகவும் அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்து விட்டால் அவர் மண்ணை கவ வேண்டியதா இருக்கும். அதனால மக்களுக்கு பிரித்தளிப்பதன் மூலமாக நீதிமன்றமானது பிராக்டிகலா திங்க் பண்ணி இந்த வரியை திருப்பி கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு உத்தரவாவது பிறப்பிக்கின்றதற்காக வசூல் பண்ண பணம் அமெரிக்கா விட்டு போயிடக்கூடாது என்பதற்காக அந்த மக்களுக்கு $2000 கொடுக்குறாராம். ஐயோ தவறு, $2000 கொடுக்குறாராம். இதற்கிடையில அமெரிக்காவுக்கு ஒரு மர்ம பார்சல் வந்திருக்கு. அந்த மர்ம பார்சல் எங்க வந்திருக்காங்கன்னா, மேரிலாந்து ஆண்ட்ரூஸ் கூட்டு ராணுவ படை தளத்துக்கு வந்திருக்குது. இந்த மேரிலாந்து ஆண்ட்ரூஸ் கூட்டு ராணுவ படை தளமானது எங்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வாஷிங்டன்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறதா. இந்த மேரிலாந்து ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளம் என்கின்ற போது அமெரிக்காவில் மிக மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு முக்கியமானது என்று பார்க்கின்ற போது அமெரிக்க அதிபர்களாக இருக்கலாம், துணை அதிபர்களாக இருக்கலாம், இல்லை முக்கியமான தலைவராக இருக்கலாம், அவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு பறக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இல்லை உள்நாட்டுக்கு பறக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய வாஷிங்டன் டிசியிலிருந்து இந்த ஆண்ட்ரூ விமானப்படை தளத்துக்கு தான் வருவாங்க. அங்க வந்துதான் விமானத்தில் ஏறி பல நாடுகளுக்கும் பறப்பாங்க. அந்த இடத்துல
ஒரு மர்ம பார்சல் வந்திருக்குது. அந்த மர்ம பார்சலை அங்க இருக்கின்ற வீரர்களை பொறுத்த வரைக்கும் கவசம் போட்டுக்கிட்டு தான் திறந்திருக்காங்க. ஆனா அப்படி இருந்தாலும் 7 பேர் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். ஆனா அங்க இருக்கக்கூடிய உளவு அதிகாரிகள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இதை நாங்க HAZMAT என்ற ஆய்வகத்துல கொடுத்து ஆய்வு செய்தோம். ஆனா இது மக்கள் பாதிப்படைகின்ற அளவுக்கு எதுவும் அதுல நச்சு பொருட்கள் இல்லை. ஆனா இந்த மர்ம பொருளை திறந்த 7 ராணுவ வீரர்கள் பாத்தீங்கன்னா உடல் அளவுல பாதிப்படைந்திருக்கிறாங்க. இன்னும் இதனுடைய உட்கூறுகளை ஆழமாக நாங்க ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் லேப்ல தான் இருக்கிறது. ஆனா இந்த பார்சலை பொறுத்த வரைக்கும் ராணுவ வீரர்களுக்கு எதிராகவோ விமானப்படை வீரர்களுக்கு எதிராகவோ அனுப்பப்பட்ட மாதிரி தெரியல. இந்த மேரிலாந்து ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்துல ஒரு நாளைக்கு முன்பாக ட்ரம்ப் போனாரு. ஸோ அவருக்கு இந்த பார்சல் அனுப்பப்பட்டு இருக்கலாம். ஏன்னா அவர் வருகின்ற தருணத்துல இந்த பார்சல் திறக்கப்பட்டால் நிச்சயமாக ட்ரம்ப் பாதிப்படைவாரு. அவரை குறிவைத்து தான் இந்த பார்சல் அனுப்பப்பட்டிருக்கலாம். துரதிருஷ்டவசமாக இந்த பார்சல் ஒரு நாள் தாமதமாக கிடைத்திருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு அமெரிக்காவில் செய்தி கிடைச்சிருக்குதுங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உலகத்தினுடைய உளவாளின்னுவாங்க, உலகத்திலே சிறந்த உளவு அமைப்பு CIA. அதுவும் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரம் என்றால் வாஷிங்டன் சொல்லுவாங்க. ஆனா அந்த பகுதிக்கே ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல்ல வீரர்கள் பாதிப்படையக்கூடிய அளவுக்கு பொருட்கள் இருக்குது. அதுல என்னடா பொருள்னு கேட்டா வெள்ளையான ஒரு பவுடர் தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஆனால் பல விஷயங்கள் அமெரிக்காவால் மறைக்கப்படலாம். ஏன்னா அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயங்களும் சரி, தொழில்நுட்ப விஷயங்களும் சரி, இரண்டாவது அவங்களுடைய விமானப்படை ராணுவ படையத்தினுடைய திறனை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஏற்பட்டுரும் இல்லையா. அதனால பல விஷயங்களை மறைச்சிடுவாங்க, உண்மைக்கு புறம்பாக தான் சொல்லுவாங்க. ஆனா அமெரிக்கா இரும்பு திரையில் இருக்கக்கூடிய வலிமை புரைந்த வல்லரசு நாடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு விமானப்படை தளத்துக்கே வந்திருக்குது. அதை பத்தி நமக்கு சரியான தகவல் தரல. உலகம் எந்த இடத்திலும் பாதுகாப்பானது இல்லை அப்படின்றது இது மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு செய்தி, நாம சொன்ன மாதிரி விவேக் ராமசாமி அவர்களை அமெரிக்க தொழிலதிபர் அவமானப்படுத்தியிருக்கின்றார். அசோரியா என்ற கம்பெனியுடைய CEO-வா இருக்கக்கூடிய ஜேம்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா விவேக் ராமசாமி அவர்களை அசிங்கப்படுத்தியிருக்கின்றார். விவேக் ராமசாமி அவர்கள் ஒரு இடத்துல பேசுகின்ற போது என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, சிறப்பான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட சரியான விஷயத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க அலைப்பாய்கின்றார்கள் அப்படின்னு சொன்னார். இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறப்பான விஷயம், சிறந்த வல்லுநர்கள், சிறந்த அறிவியலாளர்கள், சிறந்த பொறியாளர்கள் இப்படி இருக்கும் பொழுதுதான் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும். ஆனா இவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஏப்பா இந்த பொண்ணு அழகா இருக்கா, இந்த பையன் அழகா இருக்கானா, அதன் மீதே இவங்களுக்கு நாட்டம் இருக்குதான். சரியான விஷயத்தை நோக்கி இவங்க ஓடுவதாக நினைச்சுக்கிட்டு அழகை நோக்கி ஓடுகின்றார்கள். அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் H1B விசா ஆனது அதிகமாக மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வேலையாளர்கள் கொடுத்து வேலைக்கு அழைக்கிறாங்க. குறிப்பா அமேசான் தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆட்களை வேலைக்கு அழைக்குதுன்னு வச்சுங்களேன். வால்மார்ட் 2வது இடத்துல இருக்குது. இப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள் H1B விசாவை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலையாளர்களை கொடுத்து அமெரிக்காவுக்கு அழைத்து அங்க வேலை பார்க்க சொல்றாங்க. இப்படி அழைக்கப்படுகின்ற அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா சிறந்த அறிவாளிகள், சிறந்த பொறியியலாளர்கள், அதோட அறிவியலாளர்கள், அதற்கு பிறகு கணித மேதைகள், அவங்கள மட்டும்தான் H1 விசாவில் அழைப்பாங்க. இப்போ விவேக் ராமசாமி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஃபோம் குயின், ஃபோம் கிங் அப்படின்றதுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நாட்டம் கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த ஃபோம் குயின், ஃபோம் கிங் அதை தேர்ந்தெடுப்பதற்காக மல்லு கட்டுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸ் ஒலிம்பியாட் நடத்திருக்கணும். எப்படி நம்ம நாட்டில் செஸ் ஒலிம்பியாட் நடத்துறோமோ அது மாதிரி மேக்ஸ் ஒலிம்பியாட் நடத்தணும். ஆனால் அவங்க அறிவியலாளர்களையும் கண்டுபிடிப்பாளர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் தொழிலதிபர்களையும் கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அழகிய பெண்களையும் அழகிய ஆண்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் தலை சிறந்த வல்லுநர்கள் கிடைக்காம போகிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், வெளிநாட்டில் தவம் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அறிவாளிகளை நம்ம நாட்டுக்கு கூப்பிடுறோம். நம்மளே பணத்தை செலவழித்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அறிவாளிகளை அழைக்கிறோம். இது தேவையா அப்படின்னு விவேக் ராமசாமி சொல்லியிருந்தார். சரி, இந்த ஃபோம் குயின், இந்த ஃபோம் கிங் அப்படின்றதுலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பள்ளி காலம் முடிகின்ற இறுதி ஆண்டில், அதே மாதிரி கல்லூரி முடிகின்ற இறுதி ஆண்டில் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அழகான பெண்கள் யாரு அப்படின்னு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்களாம். அதே மாதிரி இந்த கல்லூரியில படிக்கின்ற வரைக்கும் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல சிறந்தவர்களா இருந்தாங்களோ அவங்க ஃபோம் கிங்காக தேர்ந்தெடுப்பாங்களாம்.
ஆனா ஒரு இடத்துல கூட இவன் தான் சிறந்த படிப்பாளி, சிறந்த மார்க் வாங்கினவன், அதோட சிறந்த கண்டுபிடிப்பாளர், இந்த மாதிரி எந்த ஒரு போட்டிக்கும் வாக்கெடுப்பு நடத்தி சிறந்த அறிவாளிகளை கண்டுபிடிக்கவே மாட்டாங்களாம். அதனால தொழில்நுட்ப வல்லுவர்களும் அதோட அறிவியலாளர்களும் புதிய புதிய சிந்தனை கொண்டவர்களும் அமெரிக்காவில் கிடைப்பது அரிதாக இருக்கிறது. ஸோ தனிப்பட்ட திறமை என்பதை விட நாட்டுடைய நலத்துக்கு யாரு நீண்ட காலம் சேவையாற்றுவாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு போட்டி வச்சு வாக்களித்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு விவேக் ராமசாமி அவர்களுடைய கருத்து. ஆனா இந்த கருத்துக்கு தான் ஜேம்ஸ் என்ற அசோரியா அந்த நிறுவனத்தினுடைய சிஏஓ அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். உலகத்திலேயே தலை சிறந்தவர்கள் அமெரிக்கர்கள் தான். என்னைக்கும் எங்கேயும் அமெரிக்கர்கள் பெஸ்ட். இந்த பேர் எவனா ஒருத்தன் வெளிநாட்டிலிருந்து இங்க தங்குவான், அவன் என்ன பண்ணுவான், அவன் நாட்டை பெருமைப்பட பேசுறதுக்காக இந்தியர்களுடைய அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி உங்களுக்கு தெரியுமா, சீனர்களுடைய கணக்கீடு பற்றி உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவன் நாட்டு பெருமையை பேசுவான். அவங்கெல்லாம் அமெரிக்கர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு எந்த வித பாடமும் எடுக்க தேவையில்லை. எங்க நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேதியியல் பாடத்துல முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்காக வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸுக்கு போகாம இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, தொழில்நுட்ப வல்லுநராக ஆக வேண்டும், நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புத்தகத்தையோ புதிய கண்டுபிடிப்பு தொழிலகத்தைக்கோ 24 மணி நேரம் போகாம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டு சர்ச்சுக்கும் நாங்க போவோம். அதனால அமெரிக்கர்கள் எங்கும் பெஸ்ட், எதிலும் பெஸ்ட், எங்களுக்கு எவனும் கிளாஸ் எடுக்க தேவையில்லை அப்படின்னு விவேக் ராமசாமி அவர்கள் இந்தியர் என்று நினைச்சுக்கிட்டு கலாச்சி தள்ளுறார். ஏன்னா இந்தியர்களையும் சீனர்களையும் இந்த ஜேம்ஸ் அவர்கள் குறி வச்சு விவேக் ராமசாமி அவர்கள் அவமானப்படுத்துறாருன்னா, H1B விசாவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியா இந்தியர்கள் தான் பலன் பெறுகின்றார்கள், 70%. ஸோ அமெரிக்கர்கள் தான் பெஸ்ட் இருக்கின்ற போது சொந்த அமெரிக்கர்கள் செவ்விந்தியர்கள். ஆனா அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த நாட்டில் என்பது தெரியாது. 0.1% பேர் தான் செவ்விந்தியர்கள் இருக்கிறாங்க, பூர்வக்குடிகள். ஆனா மற்ற அத்தனை பேருமே வெளிநாட்டிலிருந்து ஓடி வந்தவர்கள். அதே மாதிரி தான் விவேக் ராமசாமியினுடைய தந்தையாரும் அமெரிக்காவில் குடியேறினவர். விவேக் ராமசாமி அவர்கள் அமெரிக்காவிலேயே பிறந்ததுனால அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கும் போட்டியிட்டார். ஸோ இந்த ஜேம்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நான் அமெரிக்கன் என்று சொல்றாரோ அதை விட கூடுதலாக விவேக் ராமசாமி அவர்கள் அமெரிக்கர். ஆனா இந்தியர்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்பும் அவங்களுடைய பேரறிவும் பற்றி அமெரிக்காக்காரனுக்கு ஒன்றும் பெருசாக எடுத்து சொல்ல தேவையில்லை. அமெரிக்கர்கள் தான் பெஸ்ட் அப்படிங்கிறான். யாரா அமெரிக்கர்கள்? விவேக் ராமசாமி இல்லாம வேற எவன்டா அமெரிக்கர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்ம வீடியோடைய தொடக்கத்திலேயே சொன்னோம், டொனால்டு ட்ரம்ப்பா இருக்கலாம், இல்ல மற்ற வெள்ளையர்களா இருக்கலாம். அமெரிக்கர்கள் என்றாலே வெள்ளையர்கள், கருப்பர்களுக்கு அங்க இடம் இல்லை, மாநிலத்தவனுக்கு இடம் இல்லை, அவங்க எல்லாம் வந்தியரிகள் என்ற நினைப்பு மட்டும்தான் அமெரிக்கர்களுக்கு இருக்குது. அதனாலதான் விவேக் ராமசாமி அவர்கள் கூட அமெரிக்காவில் நிறைய வல்லுநர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் அறிவியலாளர்களையும் புதிய கண்டுபிடிப்பாளர்களையும் உருவாக்கலாம்டா. ஆனா வெளிநாட்டிலிருந்து விசா கொடுத்து இங்க கொண்டு அவனை அமெரிக்கனா மாத்துறதை விட நம்ம நாட்டிலே உருவாக்கலாம்டா. அதனால பொழுதுபோக்குகள்ல கவனம் செலுத்தாம படிப்புல கவனம் செலுத்துங்கடா. எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்விலிருந்து விடுபட வேண்டும் என்றாலும் பொருளாதாரத்தை முன்னேற வேண்டும் என்றாலும் படிப்பு தான், கல்வி தான் முக்கியம்டா அப்படின்னு சுட்டி காட்டும் விதமாகத்தான் விவேக் ராமசாமி பேசினாரு. ஆனா இந்த ஜேம்ஸை பொறுத்த வரைக்கும் வெள்ளையன் என்ற மனப்பான்மையுடன் அமெரிக்கர்கள் கிரேட்டஸ்ட், அவங்களுக்கு சமரசம் செய்வதற்கோ அவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கோ விவேக் ராமசாமி அவர்களுக்கு அறிவே கிடையாது. உன் நாட்டு பெருமையை உன்னோடு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்போம், சீனருடைய கணக்கீடும் பற்றி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி இருக்கின்றார். எப்போதும் சரி, நாட்டுக்கு நல்லது சொல்றவனே எவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா காலம் செல்ல செல்ல பா இந்த ஆள் சொன்னது அன்னைக்கே நடைமுறைப்படுத்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம நாடு எங்கேயோ போயிருந்தான்னு சொல்லிட்டு அனுபவ ரீதியா ஒரு காலத்துல புரிஞ்சுக்கோ. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.